எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கரிசலாங்கண்ணி கீரை சட்னி. இதை பறிச்சுக்கலாம். முதல்ல எங்கள் தோட்டத்தில் அதை கொண்டு வந்து வச்சுருக்கிற செடி முடி வளர்ச்சிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி அது எண்ணெய் காய்ச்சி தேய்க்கலாம், வச்சு பொரியல் வச்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிட்லாம். வயிற்றுக்குள்ளார சாப்பிட்றப்போ இது நல்ல உபயோகமாக இருக்கும் நமக்கு. அதனால் இன்றைக்கி நாங்கள் கீரை பறித்து சட்னி செய்கிறோம். மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரைங்க. இது நல்லா அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி சட்னி செய்யலாங்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனுங்க, கருப்புளுந்து ஒரு ஸ்பூனுங்க, கருவேப்பிலை ஒரு கைப்பிடிங்க, வரமிளகாய் 4ங்க, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க, ஒரு தக்காளிங்க, புளி சிறிதளவு போட்டுக்கலாங்க, கீரை போட்டுக்கலாங்க, தேங்காய் போட்டுக்கலாங்க, சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். நீ ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு தொட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த கீரையில் நல்லா உடம்புக்கும் நல்லது, முடி வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லது. அது செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.